இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் செயல் வீரர் சேகர் பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரர் கிரிராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நாகராஜன் அவர்களே, ICF முரளி அவர்களே, வாரியத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அவர்களே, சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, சந்துரு அவர்களே, தேவ ஜவஹர் அவர்களே, அனிதா HOS அகாடமியினுடைய நிர்வாகிகள், அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை சகோதரி திருமதி ஹெலன் அவர்களே, என் கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காலையிலிருந்து சற்றேறக்குறைய 2 மணி நேரமாக குளத்தூர் தொகுதியில, நம்முடைய குளத்தூர் தொகுதியில பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள். எப்பொழுதுமே குளத்தூருக்கு வந்தா நம்முடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய சேகர் பாபு அவர்கள் ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கக்கூடியவர். ஒரு 5 இடங்களில் அடிக்கல் நாட்டு விழா, ஒரு 5 இடங்களில் திறப்பு விழா, ஒரு 5 இடங்களில் ஆய்வுப்பணி மேற்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இடையில கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன், அது அனிதா HOS அகாடமி நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் என்னுடைய கலைப்பெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கிற போது, உங்கள் முகத்தை பார்க்கிற போது, அந்த முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிற போது, உங்கள் முகத்தில் தோன்றக்கூடிய நம்பிக்கையை பார்க்கிற போது, உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கிற போது, உங்கள் முகத்தை பார்க்கிற போது, அந்த முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிற போது, உங்களுடைய முகத்தில் தோன்றக்கூடிய நம்பிக்கையை பார்க்கிற போது, இன்னும் நான் என்னுடைய கடமையை வேகமாக நிறைவேற்றிட வேண்டும். இங்கே கூட சகோதரிகள்
இந்த அனிதா அச்சஸ் அகாடமி மூலமாக பலன் பெற்று இருக்கக்கூடிய 2 சகோதரிகள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், இன்னும் செய்யணும், மாணவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியை நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க, இருந்தாலும் இன்னும் செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னமோ தெரியல, குளத்தூருக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் பேச தோணுது எனக்கு. அதுவும் அனிதா அச்சஸ் அகாடமியில பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களை மாணவர்களை பார்க்கிற போது அதிகம் வருது இப்போ எனக்கு. இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் 1860 பேருக்கு கண்ணாடி வழங்கி, அதில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனையில தொடர்ந்து வழங்கி இன்றோடு சேர்த்து 9123 பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை சார்ந்த 126 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும், 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கியிருக்கிறோம். இங்க இந்த மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறதெல்லாம், இந்த அகாடமியை நீங்க பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி ஒரு சின்ன துவக்கம்தான். இந்த பயிற்சி உங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய, ஆனால் அதே பாதையில நீங்க வெற்றிகரமாக நடைபெறணும்னா அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து விடக்கூடாது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வேலை சுமையை இந்த வளர்ச்சி வெகுவாக குறைச்சிட்டு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு இணையம் முழுக்க அறிவு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. நல்ல பயனுள்ள தகவல்களை பார்த்து உங்க திறமையை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கிறது. எது உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அதை தேடி இடங்கள் ஏற்படுத்தக்கூடிய கல்வியினால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் நீங்க முன்னேறணும் என்பது கிடையாது. கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சில ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய படிப்புக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு
தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய படிப்புக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கல்வி நிச்சயமாக இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல வகையிலே பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மனதார உளமாற உளப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு இந்த நல்ல நேரத்தில் இவங்க அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.